கதை சுருக்கம். விறகு விற்கும் பெண்ணின் மகன். ஒரு நாளும் பள்ளிக்கூடம் காணாத அவன் எப்படி IAS ஆனான் என்பதை கூறும் உணர்ச்சிமிக்க கதை. கதை. பெரம்பலூரில் உள்ள ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்த கோபாலன் தாயுடன் இணைந்து விறகு விற்றான். தந்தை இல்லாத நிலை. பள்ளிக்கூடம் போவதற்கே சாப்பாடு கூட சரிவர இல்லாத நிலை. ஒரு நாள் அவனது விறகு வாங்க வந்த ஓர் பழைய ஆசிரியர் அவனை பார்த்து, "நீ விறகு விக்கிற மாதிரிதான் உன் வாழ்க்கை முடிவடைய வேண்டியதில்லை" என்று சொல்லி ஒரு பழைய புத்தகம் தந்தார். அந்த புத்தகம் இந்திய வரலாறு. அது கோபாலனின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் தினமும் விறகு விற்ற பின் புத்தகம் படிக்க ஆரம்பித்தான். இரவு பட்டினியிலிருந்தும் படிக்க மறக்கவில்லை. இரவில் தெருவிளக்கின் கீழ் படித்தான். முடிவில் 30 வயதில் கோபாலன் இந்திய ஆட்சிப் பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். இன்று அவர் எங்கேயாவது பேச்சு கொடுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறார்: விறகு விற்ற இடத்திலிருந்து நான் இந்திய அரசின் முக்கிய அதிகாரியாக வந்திருப்பது என் தாய் தந்த உழைப்பும் என் ஆசை தந்த கனவும் முக்கிய கருத்து. சுற்றுப்புற சூழல் எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ளம் வலுவாக இருந்தால் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். இந்த உரை உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை உணர வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஆழமான வீடியோக்கள் வரப்போகின்றன. நன்றி. வாழ்க உங்கள் நேரம். உங்கள் தூய தமிழன்.